So hey guys, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி டவுன்ஸ் ரிசால்வ்ல ஈஸியாக அப்படியே எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பிகினர் டியூட்டோரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஹே காய்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இமேஜஸ் எல்லாம், அதாவது பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு நான் இதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இமேஜஸ் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அதேமாரி ஆடியோஸ் நான் வந்துட்டு கூகுளில் எடுத்துட்டேன். அதாவது லிங்க்கை காப்பி பண்ணி இந்த ஆடியோ ட்ராப்பர் அப்படின்றதுல போட்டோன்னே ஆடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். டெவன்ஸ் ரிசால்வ்ல நியூ அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன வச்சுக்கிறேன், கலர் வீல் அப்படின்றதுனால CWP வச்சு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம எடிட் பேஜுக்கு கூட போயிட்டு இப்போது நம்மளோட அந்த இதை ட்ராப் டவுன் பண்ணிப்போம். இதை நான் வந்துட்டு யூடியூப்ன்றதில் வச்சுருக்கேன். ஸோ மினிமைஸ் பண்ணி இந்த ஃபைலை மட்டும் அப்படியே மாஸ்டர்ஸில் போட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நான் ஆடியோவையும் சேர்த்துக்கிறேன். ஆடியோ வந்துட்டு டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஆடியோவையும் தூக்கி இதில் இப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ பார்த்துருவோமா எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் எந்த பேஜில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பேஜில் தான் இருக்கேன். ஸோ எடிட் பேஜில் தான் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆடியோ வந்துட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆடியோஸை வச்சு தான் இது வந்துட்டு பேஸ். ஓகேவா? ஸோ இதை அப்படியே சூஸ் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒன்று நான் ஆட் பண்ணுவோமா, வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப் தான் வந்துட்டு நான் நேச்சர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கீ ஃப்ரேம் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்பாக போட்டுருவோம். போட்டுட்டு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இதில் நான் 9:16 வச்சுக்கிறேன். ஓகேவா? 9:16 வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்துட்டு இதை ட்ரிம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ ப்ளே பண்ணிட்டு ஸோ இந்த குயர் அப்படின்றது வரையும் தான் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ தேவை. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பிளேட் டூல் வச்சு கட் பண்ணிப்போம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டெலீட்னு ஆப்ஷன் கொடுத்தா டெலீட் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட்டு, அதாவது ரெட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெட்டு தான் போடுறேன். நம்ம வந்துட்டு பேசிக், அதாவது பேஸ் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கலர் வீல் இருக்குல்ல அதை அட்டாச் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான எடிட் தான். ஸோ இதுக்கு அடுத்த இது பாருங்க, இந்த அளவு நம்மளுக்கு இருந்தால் போதும். ஸோ திருப்பி பிளேட் டூல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நான் கீ எதுவுமே யூஸ் பண்ணல, ஷார்ட்கட் கீஸ். அடுத்ததான் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து எல்லோ கலர். திருப்பி பிளேட் டூல் வச்சு கட் பண்ணிக்கிறோம். சாரி. ஸோ இந்த மாதிரி எல்லா கிளிப்பையும் கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்துட்டு எல்லா கிளிப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிளிப்பெல்லாம் இது பண்ணுறோமா, இதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ எஃபெக்ட்டுக்கு நம்ம எப்பவும் போல் எஃபெக்ட் டேப்ல போயிட்டு வீடியோ டிரான்சிஷன் போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ
இந்த டீட்டெயில் டிசால்வ் நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்துட்டு இது இங்கே போடுறேன். ஓகேவா? இதேமாரி எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே, லைக் எல்லாத்துக்கும் ஷார்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் கீஸ் இருக்குது. அதாவது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே எஃபெக்டை போடுறதுக்கெல்லாம் கீ இருக்குது. எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, அதனால் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஒர்க்காகவே பண்ணுறேன். சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைட்டாக ஹேங் ஆகும், கண்டிக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இது முடிஞ்சா இது வந்துட்டு அவ்வளோதான். நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த இதை. ஸோ இப்போது நான் திருப்பி டெவன்ஸ் ரிசர்வில் நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணிப்போம், மெயின் வச்சுக்குவோமா? ஓகே, ஸோ இப்போ மெயின் அப்படின்னு வச்சதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்படி தான் வரும். ஸோ நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த இது செட் பண்ணதுனால இது 9:16 ரேஷியோவில் தான் வருது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மாஸ்டர்ஸில் நம்மளோட இதை காப்பி பண்ணிடுவோம். ஸோ நான் எடிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த கலர் வீல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து, வெப்சைட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரீ தான். ஸோ அதை கொடுத்து வந்துட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே இந்த எடிட் அப்படின்றத வந்துட்டு இங்கே அப்படியே நான் வந்துட்டு வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எடிட் பேஜ் போகணும் அப்படின்னா இதுதான் வந்திருக்கும். ஓகே, ஸோ மீடியா போல் ஓப்பன் பண்ணிக்குவோம். மீடியா போல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். எடிட்ஸை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த மீடியா போலில் நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த பேஸ் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிமூவ் பீச்சை நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயராக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாருங்க இப்படி இருக்குது. இதை நான் இங்கே வந்துட்டு இப்படி ஆட் பண்ணுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஜூமை குட்டி ஆக்கிறோம். அப்படியே கண்ணுக்கே தெரியாதுமே ஆக்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் முடிஞ்சு. இப்போ அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்போ அப்படியே பெருசாக்குறோம். பெருசாக்கிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜூம் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ணி பொசிஷனை இப்படி தள்ளுறோம். ஸோ பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்குவோம். அடுத்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லைட்டாக தள்ளி இப்படி தள்ளிடுறோம். ஓகேவா? ஸோ இப்படி தள்ளி என்ன பண்ணிடுறோம், இங்கே கீ ஃப்ரேம் வச்சிடறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொஞ்சம் முன்னாடி தள்ளி இந்த இடத்துல, அதாவது ரொட்டேஷன் ஆங்கிள் கிட்ட நான் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சு கொஞ்சம் தள்ளினோன்னே நான் வந்துட்டு ரொட்டேஷன் ஆங்கிளை இப்படி மாற்றுறேன், லைக் ரெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு இதுக்கும் இந்த பாருங்க ஸ்லோ பண்ணி இப்படி வருது. வந்து ரெட் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபோட்டோ ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெட்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு பொசிஷன் எப்படி வச்சுக்குவோம், இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த கீ ஃப்ரேமை தொட்டால் கீ ஃப்ரேம் பேனல் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷன் அப்படின்றத கடைசி பொசிஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது
ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஓகேவா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த இமேஜ் மாறும்போது திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் வச்சு எல்லோ ஓகே வச்சிடறோம். ஸோ அடுத்து அப்படியே கொஞ்சம் இது மாறுற வரையும் இந்த கீ ஃப்ரேம் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து திருப்பி க்ரீன் மாறுது. ஸோ அப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது வந்துட்டு எப்பவும் போல் நம்ம ரொட்டேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இருங்க காட்டுறேன். ஸோ மீடியா பூல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், கீ ஃப்ரேம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு டைம்லைன் மட்டும் வச்சிடுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கீ ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோதான், நான் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் ஒயிட் டாட் அப்படின்னு சர்ச் பண்ணி அதை பேக்ரவுண்ட் ரொம்ப பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நான் மீடியா புல் ஏற்கனவே அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ மறந்துட்டேன், இந்த மீடியா புல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதையும் வந்துட்டு நம்ம லேயராக தான் ஆட் பண்ணணும், மெயின் ஃப்ரேம்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணால் முடிஞ்சு வந்துட்டு இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த இதை நம்ம வீடியோஸ்க்கு எப்படி ஆட் பண்ணுறோம்னா நம்ம எப்பவும் போல் இன்ஸ்பெக்டரை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட்டியாக்கிப்போம். ஓகேவா. ஸோ இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இதை இங்கேயே வச்சுக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இதை நான் பொசிஷனையும் வந்துட்டு ஸ்டார்டிங்கே எங்கே வச்சுக்கிறேன்னா இங்கே தான் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ரெட் மாதிரி தெரியும், கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வச்சுட்டு இதோட பொசிஷனிங் அதாவது இதை கொஞ்சம் அப்படி மேலே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு கொஞ்சம் மாறுது. ஸோ இந்த இடத்துல மட்டும் இதுக்கு முன்னாடி இது வரையும் வந்துட்டு நான் வந்துட்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன் பொசிஷனிங்க்கு. ஓகே, ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் கொஞ்சம் வந்துட்டு கீழே இறக்குறேன். சாரி, ஜூம் பண்ணிட்டேன். ஸோ பொசிஷனிங் பண்ணுறேன். ஸோ கீழே அப்போ இப்படி வரும். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போமா. இந்த இடத்துல மாறும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது கீ ஃப்ரேம் எதுக்கு வைக்க தரலன்னா மேலே வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளணுன்னா என்ன வரணும், எனக்கு கீழே வரணும். ஸோ கீழே. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்,
இங்கே மேலே வருது. ஸோ ஒரு கீ ஃப்ரேம், இதுக்கடுத்து மேலே. ஓகே, ஸோ ஸோ இப்போ பார்க்க நல்லா இருக்கா? ஸோ அவ்வளோதான் guys, ஒரு சிம்பிள் எடிட் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய். அடுத்த